தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும் போது இனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோலதான் அதற்கு முன்பு இருந்த நிலைமையை விட அதற்கு பின்பு இருக்கிற நிலைமை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பஞ்சத்தால் அவமானத்தால் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கன்னாலே நிந்தை, அவமானம், வீண் பழிகள் மனுஷ தலை மேல ஏறி போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். யோபுவின் நண்பர்கள் அவனை குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா தான் பேசுறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல. ஆமா. ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமையை வச்சு அவனை அதனாலதான் யோபு ஆமேன் சொல்றாரு, என் நிலைமையில நீங்க இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கும் உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும். ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் அப்படின்னாரு. ஆமா. இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தானே நீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம 1ஆம் தேதி காலையில கேட்டோம், யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும். கல்தையர் வந்தார்கள், சபையர் வந்தார்கள், ஒரு பெரிய காற்று வந்தது, அக்கினி வந்தது. அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வெளிப்படையா தெரியுது. ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டத்தனையா கிடைச்சுன்னு நமக்கு தெரியல. ஆமென். அதுதான் யோபு சொல்லுகிறார், அவருடைய ரகசிய செயல். நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது, செய்து முடிக்கும் போது தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்று என் நிலைமை அவமானம், பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி. ஆமென். இந்த நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கென்று ஒரு கீர்த்தி உள்ள நாட்டை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில ஆறுதல் சொல்ல வந்திருப்பாங்க. ஆறுதல் சொல்ல வரணும்னா எப்போ வந்திருக்கணும் தெரியுமா? அவன் எல்லாம் இழந்திருந்தான் தெரியுமா? அப்போ வந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டுங்க. ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டு, அது நடந்து ஒரு 4 மாசம் கழிஞ்சு இப்ப அந்த வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடக்குது. இப்போ துக்கமான காரியத்துக்கு வராதவங்க மகிழ்ச்சியான காரியத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க, நாங்க உங்க வீட்டுல ஒண்ணு நடந்தில்ல, அது கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம்னு சொன்னா நம்புவாங்க? ஆனா அப்ப இப்ப அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? 2 மாசம் அழுதுட்டு இருந்தவங்க வீட்டுல எப்படி இந்த சந்தோஷம். அதனால உண்மையிலே ஆறுதல் சொல்ல வந்தவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாலும் அவங்க நோக்கம் என்னன்னா, இது எப்படி இதுதான் அவருடைய ரகசிய செயல்.